ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற பதிவு பார்த்திங்கன்னா, கிச்சனை வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான். ஏன்னா வந்தப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வச்சுருந்தேன். திரும்பவும் அதை மாற்றி இங்கே வைக்கிறது, இதை மாற்றி அங்கே வைக்கிறதுன்னு நிறைய நான் சேஞ்ச் பண்ணி தாங்க வச்சேன். கிட்டத்தட்ட இந்த வீட்டுக்கு வந்தே நம்ம ஒரு மாதத்துக்கிட்டக்க ஆயிடுச்சு. என்னால் ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது இடமா இருக்குது, புது வீடாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அங்கே இருந்த வீட்டை காட்டிலும் நமக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் வசதியும் இட வசதி கம்மியாக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் மாற்றி 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 நான் அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேங்க. இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு செட் ஆகிடுச்சு. சரி, இனி ரெகுலர் வீடியோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு அந்த வீட்டில் நம்ம இருக்கும்போது கொடுத்த அதே சப்போர்ட்ஸில் இங்கேயும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் வந்து முதல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது இன்ட்ரடியூசிங் வீடியோனால எதுவும் பெருசாக கொடுக்கலைங்க. ஒருவேளை இனிமேல் நீங்கள் பார்க்க வர இந்த வீடியோஸ் அப்படி எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கோங்க. ஏன்னா இனிதான் வந்து நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா ரெகுலரான ஒரு வீடியோஸ் வந்து என்னால் கொடுக்கவே முடியல. ஏன்னா ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி போயிட்டே இருக்கும், சடனாக ஸ்டாப் ஆகும், திரும்பி போயிட்டே இருக்கும், சடனாக ஸ்டாப் ஆகும். இந்த மாதிரி தான் நான் வீடியோஸ் கொடுத்துட்ருந்தேன். ஆனால் இனி வந்து கட்டாயம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து செட் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. நாம் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப வருஷம் இருந்த வீட்டையே அப்பப்போ அரேஞ்ச் பண்ணுறதுக்கே போதும்னு ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி வீடு சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்தாங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஒரு டைம் வீடு சேஞ்ச் பண்ணனால தான் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு பொருளை நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் வைக்கல, அவன் வேறு ஒரு பக்கம் வச்சுருந்தேன். ஏன்னா அதுலேயும் வாடகை வீடுங்கும்போது நம்ம ஆணி அடிக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நிறைய கண்டிஷனெல்லாம் இருக்குது இல்லைங்களா? நம்ம அதையெல்லாம் பார்த்து மேனேஜ் பண்ணும்போது தான் தெரிஞ்சது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களோட கஷ்டம் ரொம்ப கஷ்டமான விஷயந்தானா. இதுக்கு முன்னாடி நானும் வந்து வாடகை வீட்டிலலாம் நிறைய இருந்திருக்கிறேங்க. இதை விட ரொம்ப குட்டி வீட்டிலலாம் இருந்திருக்கேன். அப்போல்லாம் பெருசாக யூடியூப்லாம் கிடையாது. டச் ஃபோனே மேக்ஸிமம் யார்கிட்டே இருக்காது. அப்போவே வந்து நம்ம இருக்கிற வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து தான் வச்சுருப்பேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் வருஷமாக சொந்த வீட்டில் இருந்தோம். இப்போ திரும்பவும் வந்து பசங்க படிப்புக்கொசரம் அப்படிங்கும்போது நம்ம வீடு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனுங்கிறனால மாற்றி இங்கே வந்திருக்கிறோம். இங்கேயும் வந்து நம்ம எப்படியாவது நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பொருள்களை அமைச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் செட் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே கிச்சன் மட்டும் லேசியாக ஒரு மாதிரி கசகசன்னு வச்சுருந்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் கொஞ்சம் உடம்பு கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ அது நிறையா பேர் சொல்கிறாங்க, நம்ம கேட்குறோம், சொல்லலைனாலும் அதுதான் நிஜம். ஏன்னா இதெல்லாம் நம்ம அம்மாவங்க காலத்துலேருந்தே பார்த்து இருந்தது தான். விறகு அடுப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போதே அவங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் கஷ்டம் கிடையாது. எல்லாமே வந்து டக்குன்னு தொடச்சா க்ளீன் ஆகிற மாதிரியான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கலாம். நான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் இப்படி வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்படி பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக கட்டாயமாக குயிக்காக செய்ய முடியும். அதே மாதிரி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஐடியா தெரிஞ்சுது அப்படின்னா இதை இப்படி வைக்கலாம், இதை மாற்றி வைக்கலாம். ஏன்னா நான் நேத்திக்கு வீடியோலேயே சொன்னேன், வீடியோ வந்து நம்ம அந்த வீட்டில் இருந்தப்போ போட்டதுக்கும் இப்போ இங்கே இருந்தப்போ போடுறதுக்கும் ஏதாவது மாற்றி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தாங்க இப்போவும் இந்த பொருளை இப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த வீட்டில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த வீட்டில் நம்ம சொந்த வீட்டில் இருந்தால் எனக்கு ஒரு வேப்ப இலை வேணும்னா கூட நான் ஊரெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து சிட்டிக்குள்ளார இருந்தாலும் எனக்கு வீட்டை ஒட்டியே வேப்ப மரம் இருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து சங்கடத்தோடு நம்ம ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் வரோம் அப்படின்னா அங்கே சில சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. அதை வந்து கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து நான் ரெடி பண்ணி போட்டு விட்டேன். அதே சமயத்தில் இன்றைக்கி வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாய்.